ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூப்பர் லீக் கிரிக்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இன்னைக்கு லண்டன் ரேவன்ஸ் கூட தான் ஆட போகிறோம். டிவிஷன் 4லே நம்ம தான் செகண்ட் ப்ளேஸ்லேயே இருக்கோம். இருக்கிறதுலே பவர்ஃபுல் டீம் வந்து அக்லாண்ட் தான். ஆனால் நம்ம டீமை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் இவங்க 2 பேரும். நம்ம தலை தோனி தான் இன்றைக்கி நம்ம கேப்டன். அதனால் நம்ம இங்கே மேட்சை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, வின்னிங் ப்ரெடிக்டர்ஸ் வந்து லண்டன் தான் ஹையஸ்ட்டாக காமிக்குது. பிகாஸ் அவங்க தான் பவுலிங் கோச் வந்து ஃபீல்டிங் கோச்சும் லெவல் 5 வச்சுருக்காங்க. பாடுறா ஸ்டார் பிளேயர் வந்து நேத்தன் மெக்கலமு, கையில் பட ககிசோ ரபாடா, என்ன பிளேயர் மாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, மேட்ச் ஆடிடலாம். காயின் டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைல்ஸ் சூஸ் பண்ணலாம். எப்படி ஹெட்ஸ் தான் வரும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்போனன்ட் கேப்டன்ஸ் திங்கிங் யூ ஹேஸ் டு பவுல் கேட்குறாங்களா? ஓகே, பரவாயில்ல. நம்ம தோனியில் ஸ்பின்னா, ஆனால் நான் அப்படி தானே சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட குப்தாவை இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்ருவோம். ஸ்பின் நான் இறக்கி விட்ருவோம். ஒரு 6 இறக்குவோம். தோனி ஏன் ஸ்பின்னாக இருக்குன்னு ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி இந்த கேம் நான் நிறைய தடவை விளையாடிருக்கேன். நான் தோனி கூட ஸ்பின் போட்டால் அவுட் பண்ணிடுவார். இவர் தான் ஹேட்ரிக்லேயே எடுத்திருக்காரு, சத்தியமாக சொல்கிறேன். அவுட்டு சொன்ன மாதிரி விக்கெட்டு. ஓகே, ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவரில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கோர் கார்டில் பார்ப்போமா? தோனி 2 விக்கெட்டு, நம்ம ராஜேஷ் குப்தா ஒரு 2 விக்கெட்டு, 7 ரன் தான் கொடுத்துருக்காரு. தோனி விக்கெட் எடுத்தார். இவர் 41 ரன் கொடுத்துருக்காரு. பின்னர் வந்து இவர் பேர் வந்து ட்ரிவேடி ஆமாமா, 20 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, போட சொல்லுவோம். அவுட்டு குறைஞ்சு 5 விக்கெட். நல்லா போடுறீங்க. தோனி வேணா, நம்ம இன்னைக்கு குப்தாவும் போட முடியாதா? சரி, இவனை இறக்கும். 2 நம்ம 8x போடுறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ஓட முடியும். ஸோ என்ன 2x போடுவோம். 4x போட்டுருவோம் டேட் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். 6 போடா. சரியான பால். எங்கே இரு, இவனை கொஞ்சம் இறக்குவோம். இவனை பேட்டர் தான் போட்டால் 6 ரன் வேணுமே இவன் அனுப்பலாம். போடுறான், நான் நல்லா போடுறேன். 8xல் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். தோனிக்கு தான் நான் 4x போல்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஓவரில் நம்ம டீம் எப்படி சூப்பராக ஆடிருக்காங்களே. நீங்களே நம்ம டீம் சூப்பராக ஆடிருக்காங்களன்றதை கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம டீம் பேர் சென்னை தான், உங்கள்கிட்ட முதல்ல சொல்ல மறந்துட்டேன். குப்தா 2 விக்கெட்டு, தோனி 2 விக்கெட்டு, இந்த ஸ்பின்னர் ட்ரிவேடின்னு சொன்னேன்ல, அவர் ஒரு விக்கெட்டு, இவர் தேவனாஸ்வரத்தூர் இவர் பேர், இவனும் ஒரு விக்கெட்டு. இது 2 பேருமே விக்கெட்டே எடுக்கல. 6 விக்கெட்டை வேணுங்களா? சை, ஓகே பரவாயில்ல. நமக்கு 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ககிசோ ரபாடாவா போச்சு. நமக்கு தான் போட வராரு. 3 நம்ம 176 அடிக்கணும். அதான் நம்ம டார்கெட்டு.
தனியாக நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணி உங்களை நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். 4 சீனா பாட்டுன்னு ஆஸ்திரேலியன் பிளேயர் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கையில் பாட்டு குயிஸ் தட் மேன் பார்த்துருவோம் எப்படி போடுறான்னு. நீ எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் வச்சுக்கோ. 3 ரன்னு. இப்போ இவர் ஸ்ட்ரைக்கில் வருவார். ஆஹா, பின்னாடி கூட நிறைய தடவை 6 4 அடிச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை அந்த ஷாட் வர மாட்டேங்குது. 47 வந்துட்டோம் ஒரு ஓவரில், ஒரு 1.5 ஓவர்ஸில். ஒரு அகீஸோ ரபாடா போட வராரு. இப்போ என்ன பண்ணுவார்? 3. நம்ம வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டப்பான டைரக்ஷன் அடித்தோன்னா ஒன்று எல்பிடபிள்யூ இல்லைனா போல்ட் ஆயிடுவோம். அதனால நம்ம அந்த டப்பான டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு கையை வைக்கக்கூடாது. இதுதான் மெயின் விஷயம். இவரை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்ஷனில் நான் எடுத்தேன், ரிஷப் பந்தனை. எத்தனாவது ஓவர் இது? 3வது ஓவர் கையில் பாட் போட வராரு. தப்பான இடத்துல கை வச்சுட்டேனே. தப்பான டைரக்ஷனில் பேட் தூக்கிட்டேன், அதனால அடிக்க முடியல. அதனால தான் இந்த ஒரு டாட் பால். 3 ரன்ஸ். பந்தன், ரிஷப் பந்தன் 6. என்ன பார்க்குறதுக்கு ஆள் கருப்பாக இருக்காரு. ஃபிங்கர் ஸ்பின்னா பார்ப்போம். ஓ அடிப்பாரு. 45 இருக்காரு இப்போது. ஐயோ போல்டு. இப்போ 2 ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நல்ல ஒரு காம்பினேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். 6. ஆனால் இப்படி அடித்தாலுமே அதை தாண்டி போயிருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும். மெக்கெல்லாம் போட வராரு. 4. இப்போ இவருக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். டக்கு 6 அடித்து ஆப்ஷன் செய்ய முடிக்கலாமா? 4. இருக்கார். அப்படியே ஒரு ஆப்ஷன் அடிச்சாரு. வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம டீமில். இவர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக 3 3 தான் அடிக்க முடியும். யார்? சீன் ஹாரிஸ். தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. 4. இவர் செஞ்சுரி அடிக்கலான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. 4. தான் காத்துக்கிட்டு 6.
கரண்ட் ரன் ரேட் 23.7. ஓ தப்பான டைரெக்ஷனில் பேட்டை நீட்டிட்டேன். இல்லை நல்லா வந்துச்சு. பேக் சைடு 3 ரன்ஸ் கிடைக்கும். ஜெயிச்சிட்டோம்ப்பா. பாடுறா ஜெயிச்சிட்டான். இவர் 71 சரியான நாக்கு. இவர் டேம்பே 40 ரன் அடிச்சிட்டாரு. 5 சிக்ஸு 4 அடிக்கல. ரிஷப் பந்தன் நல்லா 6 பாலில் 26 அடிச்சுட்டு அப்படியே பட்டுன்னு போல்ட் ஆகிட்டு போயிட்டார். சே அவர் தான் நல்லா ஆடினார். இல்லை விட்டால் அவரே ஒரு 40 ரன்னு சிங்கிள் அடிக்கிற போல இவர் அடிச்சிருப்பார். இந்த 2 விக்கெட்டும் போயிருந்துச்சுன்னா தோனி வந்திருப்பார். ஆனால் தோனி வர விடாமல் இவங்க 2 பேர் தடுத்துட்டாங்க. ஸோ நல்ல விஷயம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே விளையாட முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோம். மேட்ச் சம்மரி பார்த்தீங்கன்னா 176 for 6, 177 for 2. நம்ம You won by 8 wickets. Man of the match through Venkatesan. Thank you. மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு இந்த வீடியோக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, நான் ரொம்ப நாள் வீடியோ போடாதனாலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி இதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான். பை டாட்டா see you.